அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, ஃபார்ம் ட்ராக்கில் ஆட்டம் 26 26 HP மினி டிராக்டரோட ADTC பெர்ஃபார்மன்ஸ் எப்படி, ஹைட்ராலிக் செட்டிங்கில் எப்படி பண்ணணும் எல்லாம் சொல்லிவிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாங்க. இந்த வீடியோ எடுக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் மலையப்பாளையங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்குதுங்க. இந்த டிராக்டர் யூஸர் பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே பார்த்திங்கன்னா மினி டிராக்டர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிராக்டர் யூஸர்கிட்ட என்னென்ன இம்ப்ளிமெண்ட் இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்க்கலாங்க. இவங்ககிட்ட மாதிரி VST மினி டிராக்டர் இருந்துச்சுங்க, 18 HP. அந்த VSTயோட ரொட்டாவேட்ரு, அதுக்கடுத்து சக்திமானோட 20 பிளேடுங்க, பார் கலப்பை, அதுக்கடுத்து டிராக்டர்லேயே மண் அணைக்கிற இம்ப்ளிமெண்ட்டுங்க, மண் அணைக்கிறதுங்க. இது மண் அணைச்சதுக்கப்புறம் சென்டரில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஓட்டி விடுறது, இந்த 2 இம்ப்ளிமெண்ட் இருக்குது. இந்த இம்ப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட பார்த்துட்டு போய் தான் GS சக்திமான்லாம் இம்ப்ளிமெண்ட் வந்து போட்டிருக்கிறாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா டிராக்டர் மூலமாக மண் கட்டுறதுல சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டது. இதை பற்றின வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து இந்த இம்ப்ளிமெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சேம் பெரிய டிராக்டரில் போடுற மாதிரி 5 கலப்பை மெத்தேடுங்க. அது வந்து மினி டிராக்டருக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து 16 பிளேடு ரொட்டாவேட்டருங்க, LJ பிளேடு போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இம்ப்ளிமெண்ட் எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பெட் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட் இருக்குது, இதெல்லாமே இருக்குதுங்க. பெட் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, கோச்சக்காயின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாவில், தர்பூசணின்னு சொல்லுவாங்க. அந்த தர்பூசணிக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்ட்டுங்க இது. இந்த பெட் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட்டில் தர்பூசணிக்கு யூஸ் பண்ணுவாங்க பெட்டு போடுறதுக்கு, வெங்காய பெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மஞ்சள் பெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெட் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட்டும் இந்த டிராக்டர் யூஸர்கிட்ட இருக்குதுங்க. சேம் MB ஃப்ளோ டைப்புங்க. பிளேட் பார்த்திங்கன்னா மண்ணை வந்து பெரட்டி சென்டரில் தள்ளும், பெட்டு மாதிரி வருங்க. அவ்வளோதான் கான்செப்ட். இது சிம்பிளான கான்செப்ட்டு. இன்னும் ரெக்யர்மெண்ட் தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 3 அடி பெட்டு, 2.5 அடி பெட்டு, 1.5 அடி பெட்டு வேணுமா, அந்த ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இதில். இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிராக்டர் யூஸர் ஃபீட்பேக்கோடு இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட். டிராக்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3000 மணி நேரத்துக்கு கிட்ட ஓடிடுச்சுங்க. ஃபீட்பேக் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார்ம் ட்ராக்கில் மினி டிராக்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து ஃபீட்பேக் வந்து கொடுங்க. எதோ ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா, ஏதாச்சும் அப்டேட் வேணுமான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். காடு இங்கே தீபக்கு இல்லை தூரமாக கொஞ்சம் இந்த டிராக்டர் யூஸர் பார்த்தீங்கன்னா இதில் சென்சிங் வந்து டம்மி சென்சிங் வராதுங்க. அதனால் டாப்லிங் பெட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் இங்கே பெட்டில் உட்கார வச்சு இங்கே ஒரு பீஸ் கொடுத்து ஒரு 3/4 இன்ச்சு பட்டா கொடுத்து ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபார்ம் ட்ராக் வச்சுக்கிறீங்க கண்டிப்பாக இந்த பெட்டு வந்து போடணுங்க தனியாக ரொட்டாவேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டயரில் முட்டாத அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கணுங்க. அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து ஃபார்ம் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா த்ரெட் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆட் போய் தலைமாரி திரும்புகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டிக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த கலப்பையோட மெஷர்மெண்ட்டெல்லாம் பாருங்கள். ஏடு அகலன்னு பார்த்தா மினி டிராக்டருக்குங்க, பெரிய டிராக்டருக்கு வேறு மெஷர்மெண்ட்டு. மினி டிராக்டர் பொறுத்த வரைக்கும் 15 அகலம் ஏடு. வீச்சுன்னு பார்த்தா நீளம்னு பார்த்தா 15 இன்ச் வைக்கணுங்க நீளம். இந்த ஆமோட ஹைட் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சுங்க.
20 இன்ச் வைக்கணுங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஆல்ட்ரேஷன் என்னன்னா, இந்த டிராக்டர் யூஸருக்கு யூஸ் பண்ணதான் தெரியுது. எப்போவுமே நீங்கள் கீழே இறக்கி விட்டிங்கன்னா கொழுவில் தான் நிற்கணும் கலப்பை, எப்போவுமே கீழே. இது வந்து இந்த அளவுக்கு கீழே இருக்கவே கூடாது இந்த பீஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆமுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டெடியாம்லலாம் வரும்லங்க, ரிஜிட் கல்டிவேட்டர்லாம் அந்த மாதிரி இப்படி வளைச்சி அதுக்கப்புறம் தான் இந்த ஏடவே பற்ற வைக்கணும் இதில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தலைமாறு திரும்புகிறப்போ லோடு இல்லாமல் வரும். உழவு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து குத்தி பிடிக்காது. அதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த டிராக்டர் யூஸரே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கிறாருங்க. ஸோ இதோட ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டில் போய் பார்க்கலாங்க. ப்ரோ வணக்கம், உங்கள் பேருங்க? தீபக்ங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக டிராக்டர் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? 2018 2018 ஃபார்ம் ட்ராக் இந்த வண்டி வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சுங்க. என்னென்ன இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் வச்சுக்கிறீங்க? நம்மளுக்கு 5 கொத்துங்க. சரிங்க. 20 பிளேடு சத்தியமான ரொட்டாட்டர் ஒன்று இருக்குங்க. சரிங்க. அப்புறம் பார் கலப்பைங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் இருக்குங்க. அப்புறம் VST 18 ஒன்று இருக்குதுங்க. சரிங்க. 12 HP. சரிங்க. 16 பிளேடு ரொட்டாட்டர் ஒன்று இருக்குங்க. அப்புறம் அதிலே மண் கட்டுறது போட்டுருக்குதுங்க. சரிங்க. வாழைக்காட்டுக்கு மண் வாழைக்காட்டுருங்க. சரிங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறீங்க? மண் கட்டுருக்குங்க. ஆமாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக போகுதுங்க. சக்ஸஸ்ஃபுல்லானா VST பழைய ரொட்டாட்டர் ஆல்டர் பண்ணி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரிங்க. அது நம்மளுக்கு திருப்தி இல்லைங்க. அப்புறம் பார்த்து பெருந்தோர தாரணி இருக்குங்களா? ஆமாங்க. அதில் சொல்லி போட்டுச்சுங்க. சரி சரி சரி. பரவாயில்லைங்க. நல்லா மண்ணெல்லாம் நல்லா ஓரளவுக்கு போகுங்க. பரவாயில்லைங்க. டிராக்டர் இப்போ எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்க? இது 2800 தாண்டிட்டு இருக்குங்க. சரிங்க. டிராக்டர் யூஸ் பண்ண வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? பிரச்சனை இல்லைங்க. VST இப்போ கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்லைங்க. பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லைங்க. சரிங்க. ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் இல்லைங்க? பரவாயில்லைங்க. இது எப்படி சொல்கிறதுங்க, ஹீட்டிங் இஷ்யூ வரது இல்லைங்க. சரிங்க. பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் செலவு தெரியுது இல்லைங்க. நீங்கள் அதிகமாக நிறைய கல்டிவேட்டர்லாம் வச்சுக்கிறீங்க, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப கீரெல்லாம் எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்குதுங்க? மற்ற வண்டிக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்மூத்னஸ் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. சரிங்க. அந்த சவுண்டோட விழுகிறது அந்த பிரச்சனை இல்லை இல்லைங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க. சரிங்க. இந்த டிராக்டரை 2800 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. மைலேஜ் எப்படிங்க முதல்ல இருந்ததுக்கு இப்போ எப்படி? மைலேஜ் பெருசாக ட்ராப் இல்லை இல்லைங்க. சரிங்க. 2க்குள்ளேயே தாங்க. சரிங்க. எல்லாம் ரொம்ப எக்கனாமிக் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொட்டாவேட்டர் வந்து ஒரு 2.25 வரைக்கும் போகுதுங்க. நம்ம இந்த இடவாளையை ஓட்டுவாங்க, முட்டியெல்லாம் வச்சு ஓட்டும்போது 2.5 வரைக்கும் போகுதுங்க. சரிங்க. மேக்ஸிமம் அவ்வளோதான் அவ்வளோதாங்க, அதிகபட்சங்க. டிராக்டரில் நீங்கள் 2800 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் சைட்லேருந்து ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்களா? இதில் ஆல்ட்ரேஷனாக சென்சிங் பெட் மட்டும் ஆல்ட்ரே எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்குங்க. சரிங்க. டாப்லிங் பெட்டுங்க? டாப்லிங் பெட் மட்டும் ஆல்ட்ரேட் பண்ணியிருக்குங்க. சரிங்க. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. டிராக்டரில் இப்போ கம்பெனி சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்கணுன்னா இந்த டிராக்டரில் என்ன அப்டேட் கொடுக்கணுங்க? நீங்கள் இப்போ ஒரு 4-5 செக்ஷனில் அப்டேட் தேவைப்படுதுங்க. சரிங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீதர் இல்லைங்க. ப்ரீதர் வந்து நம்ம தான் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் ப்ரீதருங்க. கம்பெனி சைடே பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குங்க. சரிங்க. இந்த இடத்துல போட்டுருங்க. அது என்ன ஆகுதுன்னா, ஆக்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதில் முட்டி வந்து சைலன்ஸ் முட்டி வந்து டேமேஜ் ஆகுதுங்க. பண்ணிக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ கம்பெனி சைட்லேருந்து கொடுத்தா நல்லா இருக்குங்க. அடுத்த ஆல்ட்ரேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா சைலன்சர் ஹீட் வந்து லெஃப்ட் சைடு ஓரளவுக்கு நல்லாவே வருதுங்க. லெஃப்ட் சைடு கொஞ்சம் ஹீட் ஓவராக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீட்டு ஹைட்டுங்க. கம்பெனிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து அந்தளவுக்கு இருக்காதுங்க. முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்ட்ரா புஷ் மாதிரி வச்சு மாட்டிருக்குங்க. குழியில் உட்கார மாதிரி இருக்குங்க. வாழைக்காடு நீங்கள் சின்ன காடெல்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ கரெக்டாக இல்லைங்க. அதுக்கு வேண்டி இந்த ஆல்ட்ரு பண்ணியிருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து PTO ஸ்பீடு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. PTO ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபார்ம் ட்ராக்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. PTO அவுட்புட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. சரிங்க. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பரவாயில்லைங்க, சூப்பராக இருக்குங்க. வேறு உங்களுக்கு எதாவது கீர் பாக்ஸில் எதாவது? கீர் பாக்ஸ் வரைக்கும் நல்லா இருக்குங்க. சரி, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸ்மூத்னஸ்.
இப்போ நீங்கள் இந்த டிராக்டர் எடுக்கிறப்போ எதை வச்சு எடுத்தீங்க? ரிவ்யூ வச்சு பார்த்து எடுத்தீங்களா இல்லை இப்போ ஓடி பார்த்து எடுத்தீங்களா? ரிவ்யூ ஓடி பார்த்து எடுத்துங்க. சரிங்க. பக்கத்தில் வண்டி போய் ஓடி பார்த்து எடுத்துங்க. எல்லா சைடு இருந்துச்சுங்க. சரிங்க. போய் ஓடி பார்த்து எடுத்துங்க. சரிங்க. எல்லா பிராண்டும் ஓடி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுங்க. ஆமாங்க. சரிங்க. இப்போ டிராக்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக எடுக்கலாங்க. சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரிங்க. இந்த மாதிரி மினி டிராக்டருக்கு வந்து கல்டிவேட்டர் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதில் வந்து லோடு போல் டைப் வந்து போட்டுங்க. இவங்க எடுத்தப்போ லோடு போல் டைப் போடாமல் விட்டாங்க. சைடில் லோடு போல் டைப்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன், ரிஜிட் கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸு. அதில் ஒரு மெயின் போல்ட்டு 2 லோடு போல்ட்டோடு இருக்கும். அந்த கான்செப்டில் வந்து போட்டுங்க. ஓரளவுக்கு ஹைட் இருக்கிற மாதிரி போட்டுங்க கும்பிடு பார்த்தீங்கன்னா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்லேருந்து சென்சிங் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இந்த ஒரு ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணுங்க. இது வந்து ஃபுல்லாக சாஃப்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த சென்டரில் இந்த பட்டா கொடுக்குறக்கு பதிலாக 3/4 இன்ச்சு பட்டா கொடுக்குறக்கு பதிலாக அந்த எல்லா ஆங்கில பாக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. குறுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டா இம்ப்ளிமெண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டிராக்டர் யூஸரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து இதோட அட்டாச் பண்ணுறேங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னென்ன இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் வச்சுக்கிறாரோ அதோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வந்து மண்ணு கட்டுற வீடியோ, வாழைக்காட்டுக்குள்ள மண்ணு கட்டுற ரோட்டரி, ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் டீட்டெயிலாக இருக்கும். பார் ஓட்டுறது எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்து இதோட அட்டாச் பண்ணுறேங்க. இப்போது இந்த டிராக்டர் வந்து இப்போ ஒரு 4 சுற்று ஓட்டி பார்த்துங்க. ஏடிடிசி பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. என்னோட பர்சனல் டிராக்டர்னே சொல்லலாம். எங்கிட்டையுமே இந்த ஃபார்ம் ட்ராக் ஆடம் 26 இருக்குதுங்க. நான் கடந்த 4.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3100 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டுங்க. டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. மெயினாக இந்த ஹெச்பி கேட்டகரியில் ஹைட்ராலிக் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. டிராக்டரோட ஹைட்ராலிக் ரெஸ்பான்ஸு லோடு பிடிக்கிறப்ப பாருங்கள், அந்த சென்சிங் ஆகி டக்குன்னு தூக்கி விடுது. அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கிட்ட கொண்டு போகிறேன். இந்த டிராக்டர் ஆப்ரேட் பண்ணுற கீர்னு பார்த்தா மீடியம் ஃபஸ்ட் கியரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 1700 இன்ஜின் ஆர்பிஎம்ல ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹை ஸ்பீட் இன்ஜினுங்க. ஃபார்ம் ட்ராக்கில் மிச்சிபிசி இன்ஜினோட வருது இந்த டிராக்டர். கீர் பாக்ஸ்ன்னு பார்த்தா இதில் கான்ஸ்டன்ட் மெஸ் கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் மெஸ்லேயே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கீர் பாக்ஸ். அந்த ரேஞ்சு மெயின் கீர் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். கீர் என்கேஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனாலேயே தான் அந்த கீர் பாக்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டினால தான் பார்த்தீங்கன்னா நானும் அந்த டிராக்டர் எடுத்தேங்க. இப்போ ஒரு 4.5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பேசிக் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போது. அந்த டிராக்டர் யூஸர் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட் நாங்கள் தாங்க ஆல்ட்ரு பண்ணோம். ப்ரீத்தர் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு சீட்டெல்லாம் ஹைட் பண்ணி இந்த ஆல்ட்ரேஷன் எல்லாம் நாங்கள் பண்ணது தாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க. அதிகமாக கல்டிவேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, எங்கள் ஏரியாவில் வந்து இன்டர் கல்டிவேஷன் வாழைக்காட்டுக்குள்ளே ஓட்ட மாட்டோம் அப்படின்னா 9.5 டயர் வந்து எடுக்கலாம். 9.5 டயர் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஹைட்ராலிக் ரெஸ்பான்ஸ் வந்து மினி செக்மெண்ட்லேயே இந்த ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் வாழைக்காட்டுக்குள்ளெல்லாம் டர்னிங் ரேடியஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குங்க. நல்லா கட்டாகி வரும். 6 கார்லேயே கட்டாகி வருங்க. அதுக்கு ரொட்டாவேட்டர்லாம் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு வாழைக்காடு பர்ஃபார்மன்ஸ் இன்டர் கல்டிவேஷன் பர்ஃபார்மன்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸ்லிப்பேஜ் இருக்காதுங்க. இந்த ஏடிடிசி எல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லிப்பேஜே வராது. சேம் பெரிய வண்டிக்கு போடுற அதே 5 கலப்பை தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 டிராக்டருக்கு மேலேயே எங்கள் ஏரியாவில் போயிடுச்சுங்க. ஃபார்ம் ட்ராக் ஆடம் 26 பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 2 மாடல் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க 2 ஹெச்பி கேட்டகரியில். அது என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் அப்டேட்டில் உங்களுக்கு சொல்கிறேன்.
டயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80% அவுட்டுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் பார்த்தீங்கன்னா. லிவர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செட் பண்ணணும். இந்த பொசிஷன் லிவரை ஃபுல்லாக இறக்கி விட்டுருணுங்க. பிசி டெப்த் லிவரை வந்து இந்த அளவுக்கு செட் பண்ணுங்க. செட் பண்ணி விட்டா போதுங்க. அதான் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி விட்டே போகும். சடக் 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 சடக்குன்னு அப்படியே லோடு பிடிக்கிறப்ப குத்தி பிடிக்கிறப்ப தூக்கி விட்டே போகுதுங்க. ஃபார்ம் ட்ராக்ல ஏட்டம் 26 மினி டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டிராக்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.